திரு பாலச்சந்தர், இந்த பரப்புரை அப்படிங்கிறது வந்து மோடி பேசியதை வேறு விதமாக இவங்க சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. அவர் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸை பற்றி பேசினது அது இன்னைக்கு வேறு விதமாக இங்கே சித்தரிக்கப்படுறாங்க அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எலெக்ஷன் கமிஷன் ஒரு இதுக்கான மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு, ரூல் இருக்கு, அதுக்குள்ளெல்லாம் இது வருமா வராதா? ஏன்னா அவங்க இதில் கருத்து சொல்ல மறுத்து இருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து சொல்லிட்டாரு மோடி, சொல்லிட்டு அவருக்கே அது தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் தன்னுடைய அபிஷியல் பேஜில் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாரு. அதை திரு நித்யானந்தம் சொல்றாரு குப்பையெல்லாம் போட மாட்டாங்கன்னு. மோடி அவர்கள் பேசுனது சில ஏதோ குப்பைன்னு நினைச்சாருன்னா அது அவருடைய அபிப்பிராயம், நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இவரை பற்றி உதயநிதியை பத்தி இங்க ஒரு பேச்சு வந்தது. ஒன்னு தெரிஞ்சுக்கணும், அவர் என்ன சொன்னேங்கிறதுல இருந்து பின்வாங்கவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு ஒரு கோட்பாடு சொல்லணும், அந்த கோட்பாடு அழிக்கப்பட வேண்டியதுன்னு சொன்னேன். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னைக்கு வரைக்கும் உறுதியா நிற்கிறார். ஆனா இவர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் தான் பேசுனதுல இருந்து சில பகுதிகளை எடிட் பண்ணிட்டு போடுறாருன்னா அது பிரதம மந்திரிக்கு அழகாங்கிறத அவங்க தான் பதில் சொல்லணும். இப்போ வாக்கு வங்கி கிரியேட் பண்றாங்க, வாக்கு வங்கி கிரியேட் தேர்தல் கமிஷனை பத்தி சொல்லிடுறேன். இது ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு தேர்தல் ஆணையமா இது இருக்கு. இது இன்னைக்கு இல்ல, கர்நாடகா தேர்தலில் வந்து ஜெய் பஜரங்கபலின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி என்னைக்கு ஒரு பிரதம மந்திரி சொன்னாரோ அன்னைக்கு அந்த பிரதம மந்திரியை கண்டிக்காத ஒரு தேர்தல் ஆணையம் முதுகெலும்பு இல்லாத தேர்தல் ஆணையமா இருக்குங்கிறத உண்மை. இதுல கருத்தே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, நீங்க கருத்து சொல்ல வேண்டாம், பப்ளிக்ல உடனடியா நோட்டீஸ் கொடுக்கணும்ல. நீங்க எந்த காரணத்தினால என்ன பேசுனீங்கன்னு சொல்லி கேட்கணும்ல. நீங்க பேசுனீங்கன்னு குற்றச்சாட்ட வேண்டாம், என்ன பேசுனீங்க பத்திரிகைகள் இப்படி வந்திருக்கே அப்படின்னாவது கேட்க வேண்டாமா? அது கூட கேட்கலன்னா மாவட்ட தேர்தல் அதிகாரி நான் இருந்திருக்கேன், இது வந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறானது முரணானதுன்னு எனக்கு தெரியுது, தேர்தல் ஆணையரா உட்கார்ந்து உங்களுக்கு தெரியாதா? அப்ப தெரிஞ்சும் சும்மா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க வந்து முதுகெலும்பு இல்லாதவங்களா இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். வாக்கு வங்கி கிரியேட் பண்றதுக்காக ரோஹிங்கியா முஸ்லிம்ஸை கொண்டு வர்றாங்கன்னு சொன்னாங்களே. ஆமா, சொல்லுங்க சார், சொல்லுங்க. எப்படிங்க? இல்ல, நான் வேற ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டேன். இன்னொருத்தருக்கு மேல அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, பவானின்னு சொல்லி இவங்க சிவசேனா வந்து ஒரு தன்னுடைய கட்சி பாடல் வந்து பவானின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த பவானிங்கிற வார்த்தையை நீக்குங்கன்னு அவங்களுக்கு வந்து இவங்க அறிவுரை சொல்றாங்க. நம்முடைய இதுல வந்து ரெஜிமெண்ட், டிஃபரெண்ட் ரெஜிமெண்ட், பிரிட்டிஷ்காரன் வந்து எது ரெஜிமெண்ட்ல உள்ள சோல்ஜர்ஸை வந்து ஊக்குவிக்கும்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. அந்நேரம் வந்து இவங்களுக்கு சிக் ரெஜிமெண்ட் கொடுத்த வார் கிரை சத் ஸ்ரீ அகால் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்த வார்க்ரை. இவங்களுக்கு மராட்டா ரெஜிமெண்ட் கொடுத்த வார்க்ரை ஜெய் பவானி ஜெய் துர்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்த வார்க்ரை. இவங்களுக்கு மெட்ராஸ் ரெஜிமெண்ட் கொடுத்த வார்க்ரை வந்து என்னது? வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிறது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் கொடுத்த வார்க்கரை. எந்த நாட்டு மக்களுக்கு எது அவர்களுடைய தேசபக்தியை எழுப்பும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. அதை வந்து இவங்க வந்து பவானிங்கிற வார்த்தையே தப்பு அப்படின்லாம் எழுதுறவங்களுக்கு இப்படியெல்லாம் ஜெய் பஜரங்கபலின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லும் போது, சொல்றவர் சாதாரணமான இல்ல, இந்த நாட்டுடைய பிரதமர், அப்படி சொல்லும் போது அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லி அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். அது அனுப்பல. அதனால தேர்தல் ஆணையத்தை பத்தி கேட்டீங்க, நான் சொல்லிட்டு இவங்களுக்கு முதுகெலும்பு இல்லை, இதுதான் உண்மை. அடுத்து வாக்கு வங்கிக்காக வேண்டி ரோஹிங்கியா முஸ்லிம்ஸை வந்து இவங்க வந்து கொண்டு வர பாக்குறாங்கன்னு புதுசா ஒரு வியாக்கியானம். அதாவது பேசிட்டு போயிட்டார் அவரு, பாவம் நாகராஜுக்கும் நித்யானந்துக்கும் ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையில் இருக்காங்க, எதையாவது சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. வாக்கு வங்கிக்காக இவங்க சொன்னாங்கன்னு சொல்றாங்களே, உங்களுடைய சிவில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கே, அதை பத்தி அஸ்ஸாம்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க? முஸ்லீம் மட்டுமா ஊடுருவனாங்க? அங்க அஸ்ஸாம்ல நடந்த போராட்டமே ஊடுருவல்காரர்களை பற்றி, இந்துக்கள் முஸ்லிம்கள் ரெண்டு பேரையும் பத்தி. அந்த போராட்டம் நடந்ததுனால 1971 அப்புறம் வந்தவங்க எல்லாருமே ஊடுருவல்காரர்கள் சொல்லி அந்நியாரும் வந்து அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் அஜிட் யூனியன் கூட நடந்த ஒப்பந்தத்தில் வந்து இந்திய அரசாங்கம் கையெழுத்து போட்டது. அதனாலதான் நேஷனல் ரெஜிஸ்டர்லயும் அது மாதிரி எழுதினாங்க. இப்ப அதை மாத்தி எழுதுறது யாரு? 2014 2019 வரைக்கும் வர்றவங்க எல்லாம் வந்து இவங்க அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது யாரு? அது யாரை மட்டும் சொல்றாங்க? அவங்க இந்துக்களா மட்டும் இருக்கணும், அவங்க வந்து முஸ்லீமா இருந்தா கிடையாது அப்படின்னு சொல்றது யாரு? கொஞ்சம் கேட்டு பாருங்க. இதெல்லாம் சொல்றது உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி. அப்ப யாரு வாக்கு வங்கியை கிரியேட் பண்ணணும் முயற்சி பண்றது? காங்கிரஸா அல்லது பாஜகவா? அதனால பேசுற பேச்சு வந்து நம்ம நிச்சயமா அடிப்படையான புள்ளிவிவரங்கள் சரியான முறையில் சொல்லப்பட்டு அதன் மீது விவாதம் நடத்தப்பட வேண்டும். மன்மோகன் சிங் என்ன சொன்னாரு அப்படின்னு திரு பீட்டர் அல்போன்ஸ் ஒரு தரத்துக்கு 3 தடவை சொல்லிட்டாரு. இவங்க என்ன சொல்றாங்க? அது எதுக்கு முஸ்லிம்ஸ், எஸ்பெஷலி முஸ்லிம் அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் பட்டியலினத்தை சேர்ந்தவங்கள பள்ளர் பறையர் 2 பேருக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கிடைச்ச அளவுக்கு அருந்ததியருக்கு கிடைக்கல. அதனால அவங்களுக்கு வந்து இன்வெர்ட் ரிசர்வேஷன் வந்து இவங்க வந்து கொடுத்தாரு, கலைஞர் திரு கருணாநிதி கொடுத்தாரு. ஏன் யாராவது எஸ்பெஷலி ஏன் அருந்ததியார் அப்படின்னு கேட்பாங்களா? இருக்கிறதுல பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை விட
வாழ்வு இது ஆதாரம் வந்து குறைஞ்ச நிலையில் இருக்காங்க அப்படின்னு அரசு அமைத்த குழு வந்து முஸ்லிம்களை பத்தி சொல்லி இருக்கு. அப்ப ரொம்ப கீழே விழுந்து கிடக்கவங்களை உயர்த்துறதுக்கு அப்படிங்கிற வார்த்தையை சொன்னா அதை மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நாங்க கொடுக்கிற ₹1 29 பைசா திருப்பி கொடுக்குறீங்களே, யூபிக்கு இவ்வளவு அதிகமா கொடுக்குறீங்களேன்னு பல பேர் பேசுறாங்க. நான் ஒரு நாள் அது மாதிரி பேசுறது இல்ல. ஏன்னா யூபி சகோதரர்கள் என்னுடைய சகோதரர்கள், அவருடைய வாழ்வாதாரம் குறைஞ்சிருக்கு. அவங்க கொடுக்கிற ₹1 நீங்க ₹3 கொடுங்க, அவருடைய வாழ்வாதாரத்தை கூட்டுங்கன்னு தானே சொல்றோம். அப்ப இங்க ஒரு ரூல் அங்க ஒரு ரூலா? யூபிக்கு நீங்க ஜாஸ்தியா கொடுக்கலாம், அதை பத்தி நீங்க எல்லாருமே உங்க கவர்மெண்ட் தான் கொடுக்குது, அது ரொம்ப பெருசா நியாயப்படுத்தி பேசுவீங்க. முஸ்லிம்கள் ரொம்ப தாழ்ந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு பொருளாதார வசதி மேம்படுத்துறதுக்கு உதவி செய்யணும், முஸ்லிம்களுக்கு செய்யணும், எஸ்சிக்கு செய்யணும், எஸ்டிக்கு செய்யணும், மைனாரிட்டி இது விமனுக்கு செய்யணும், இப்படிலாம் சொல்லிட்டு அந்த நேரத்தில் மிக மிக தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு எஸ்பெஷலி ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னா அதுல என்ன தவறு இருந்தது? ஒரு தவறுமே இல்லை. முழு பொய்களை சொல்வதும் மிகவும் ஆபத்தான அரைகுறை உண்மைகளை சொல்வதும் ஒரு பொழப்பா? இதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு. யாரை பிளவுபடுத்துகிறீர்கள்? பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், என் நினைவகற்றாதீர் அப்படின்னு பாரதி சொன்ன போது யாரோ சில பேரை சொல்லல, நீரதன் புதல்வர் சொன்னது இந்த நாட்டில் உள்ள எல்லாத்தையும் சேர்த்து சொன்னார். நம்ம எல்லாரும் தான் இந்த நாட்டுடைய சகோதரர்கள், எல்லாரும் தான் இந்த நாட்டுடைய புதல்வர்கள். இதுதான் இந்திய நாட்டின் உண்மை. பன்முகத்தன்மை என்பது இந்திய நாட்டின் பெருமை, அது இந்த நாட்டின் வளமை. அதை எதுக்கு எடுக்க பாக்குறீங்க? எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசுறது, பேசிட்டு பேசின சொல்ல வந்து பாதியில எடிட் பண்ணிட்டு போறதுங்கிறது ஒரு பிரதம மந்திரிக்கு அழகா? அதனால வந்து பேசினது தப்பு, பேசினதை வந்து பேசாத மாதிரி பப்ளிக்ல வந்து நல்லவரா வந்து நான் அப்படிலாம் பேசல அப்படின்னு ஒரு பிக்சர் கொடுக்க முயற்சிக்கிறது அதை விட தப்பு. இது எல்லாத்தையும் விட தப்பு. எம்பெருமான் ஈசன் மாதிரி அப்படியே சத்தம் போடாம உட்கார்ந்துட்டாங்களே இந்த தேர்தல் கணையம், அவங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. ரைட். இல்ல திரு பாலச்சந்தர், அதுல வந்து இன்றைக்கு உத்தரப்பிரதேச நான் என்ன போய் பேசுறேன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். ஹஜ் பயணத்தை எல்லாம் நான் வந்து இளவரசர்கிட்ட பேசி பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. இந்திய இஸ்லாமியர்களுக்கான ஹஜ் பயண கோட்டாவை அதிகரிக்க செய்தேன். தற்போது பெண்கள் தனியாகவும் ஹஜ் செல்ல முடியும். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு இன்னைக்கு பேசியிருக்காரு. யூபியில ஒட்டுமொத்தமா இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, அந்த ஆர்டர் போட்டது இவங்க இல்லைங்க. அந்த ஆர்டர் போட்டது இவங்க இல்ல. சவுதி அரேபியா இந்தியர்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம் பெண்களும் வரலாம் அப்படின்னு சவுதி அரேபியா வந்து உத்தரவு போட்டாங்க. அவங்க உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் தான் பெண்கள் போக முடியுது. அதனால இந்தியர்களுக்கு மட்டும் போடல. இன்னொன்னு சொன்னாங்க, தயவுசெய்து அனுமதிங்க ஒரு நிமிஷம். அதாவது மோடி தன்னுடைய நோக்கத்தில் வெற்றி பெறுகிறார். இது எதிர்கட்சிகள் எல்லாருமே இப்ப அவர் அஜெண்டா செட் பண்ணுவாரு, அதுக்கு பின்னாடியே பதில் சொல்லுவாங்கிற நிலைமையை உருவாக்கிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? திரும்ப திரும்ப நம்முடைய மாநில முதல்வர் ஒரு கேள்வியை கேட்கிறார், வருஷத்துக்கு 2 கோடின்னு 20 கோடி பேருக்கு எங்க வேலை கொடுத்தீங்க? இவங்க விவசாயிகளுடைய இன்கம் எப்படி நீங்க இரட்டி பாக்குறீங்க? கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கிறீங்களே, அது என்னாச்சுன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியல. அதனால அந்த பேச்சில இருந்து திசை திருப்புறதுக்காக இந்த பேச்ச ஆரம்பிச்சிருக்கிறார். இதுதான் உண்மை. இவங்க வழக்கமா இப்படித்தான் செய்வாங்க. திடீர்னு சொல்லி கச்சத்தீவை பத்தி ஆரம்பிச்சாங்க. ஒரு 10 நாள் அந்த பிரச்சனை ஓடிச்சு. ஏன் அவங்க தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவுங்கிற வார்த்தையே இல்ல? அதை பத்தி பேச முடியுமா இப்ப உங்களால? அதனால இது எல்லாமே டைவர்ஷனரி டெக்னிக். எதிர்க்கட்சியில் செய்ய வேண்டியது இதில் உள்ள பொய்களை அம்பலப்படுத்தி விட்டு அவரை பற்றிய பிரச்சனைகளை திரும்பவும் தொடர்ந்து பேச வேண்டும். உங்க 20 கோடி வேலை என்னாச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கணும். அதுக்கு பதில் சொல்றதுக்கு திராணி இல்லாதனாலதான் இதெல்லாம் சொல்றாங்க. 2 பேர்ல ஒருத்தர் யார் சொன்னாரு எனக்கு தெரியாது, ஒரு IAS அதிகாரி பொய் சொல்லலாமா அப்படின்னு கேட்டாரு. நான் என்ன பொய் சொன்னேன்னு சொல்லுங்க, நான் நிச்சயமா பதில் சொல்றேன். ரைட். திரு நாகராஜ், நீங்க தான் சொல்லணும்.